வணக்கம். வணக்கம். 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். உன்னை யாரு வர சொன்னா அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி வைக்கலாம்? கோடியை விட்டு வந்தாரு அப்படிங்கறதுலாம் ஒரு அற்பத்தனமான வாதம் இல்லையாங்க. விஜய் பண்றது ஒரு அற்பத்தனமான அரசு. கொட்டை பத்திரனே என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. இருக்கிற எல்லா தலைவர்களுமே இங்க நிலைப்பாடை வந்து மாத்தி இருக்காங்கங்கறத பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்களே மாறி இருக்காருங்க. என்ன மாத்திருக்கோம்? திரு விஜயகாந்த் அவர்களே நீங்க எதுவுமே சொல்லலையா? என்னடா தெரிஞ்சு போச்சா? கிட்ட சொல்லிடாதயா. அப்புறம் வேணா அடிப்பா. நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வர்றப்ப கோயம்புத்தூர்ல போய் விஜய் பார்க்கல. அப்ப புரிந்து கொள்ளப்பட்டது விஜய் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தர்றாரு அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டது. முக ஸ்டாலின் அவர்களை போய் சீமான் அவர்கள் சாட்டை துருவினரோட போய் பார்த்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பின்னாடி திமுக இருக்கா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல விடு. அவரோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல தாவேக்கால ஒரு ஆளுக்கும் துப்பு இல்ல. திராணி கொள்கைகளை எதிருங்க, கோட்பாடுகளை எதிருங்க, தொண்டர்களை விமர்சனம் செய்வது எப்படி நியாயமா இருக்கும்? இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிரு. நாக்கு கடிப்பியா? அந்த தொண்டர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவே இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொண்டர்கள் யாருமே வாக்களிச்சிருக்கவே மாட்டாங்களா? தெரியாதரமா பட்ட காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மின் தகவரம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்களி மையம், கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், மிக்சாம் புயல், நிவர் புயல், வர்தா புயல், எல்லாத்தையும் கடத்த பேச விட்டு போயிட்டு வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா? உங்களுக்கு வந்து விஜய் மீது தனிப்பட்ட வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இல்ல. நம்பிட்டேன் வா. ஆனா தீவிரம் காட்ட வேண்டியது வந்து விஜய் கிட்ட தான் தீவிரம் காட்டுறீங்க. இப்ப வந்தவர் கிட்ட தீவிரம் காட்டுறீங்க. அவர் என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாரா? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. பயப்பரியா குமார்? பெரியார் நீங்க மாத்தி பேசுங்க. அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? சீமான் அவர்கள் தானே. சாதாரண வீட்ல எனக்கு எந்த காசும் வேணான்னு சொல்றது அவங்களோட இஷ்டம். எனக்கு வந்து ஐசுசு கார் வேணும், ஈசிஆர்ல வாடகை வீட்ல இருக்கணும்ங்கிறது அவங்களோட இஷ்டம். கேக்குதுடா, கேட்டுட்டு தானடா பெருந்தன்மையா போயிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. அமித்ஷா மோடி இருக்காங்க. அமித்ஷா மோடி என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமா வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, இங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரின்னு பாடிட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். நான் சும்மா விட்டுறேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு நான் கொள்கை தலைவர்னு திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கொள்கை தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் அவங்க கொளத்தூர் மணி பக்கத்துல இருக்கும் பொழுது சல்லித்தனமான மனுஷன் நீ. என்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பய மாதிரி இருக்கு. நம்பர் நானும் தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ரஜினிகாந்த் குறித்த கருத்தோ விஜயகாந்த் குறித்தோ இன்னைக்கு அதே தான். விஜயகாந்தோட அரசியல் வந்து அப்பல் கட்டுறது புனிதமான இன்னைக்கு சொல்றோமா நாங்க? இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பெல்களா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. இப்ப கடைசி நடைபெற்று முடிஞ்ச நாகை அந்த பரப்புரையில சொல்றாரு, மின்சாரத்தை வந்து துண்டிச்சர்றாங்க அப்படிங்கிறது. மின்சாரத்தை வந்து நாகப்பட்டினத்தில் துண்டிங்கன்னு மனு கொடுத்தது யாரு? நாகப்பட்டினத்தோட மாவட்ட செயலாளர் எழுதி கொடுத்துருக்காப்புல கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, நாகப்பட்டினத்தில் கரண்ட்டை கட் பண்ண சொன்னது கரெக்டு. பெரம்பலூரில் யாரா கரண்ட்டை கட் பண்ண சொன்னது? அதை நீங்களே கட் பண்ணிட்டீங்க. ஏன்டா கட் பண்ணி கேட்டால் நாகப்பட்டினத்தில் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதனால முன் வாரத்தில் டைம் டிராவல் பண்ணி போய் நாங்கள் வந்து பவர் கட் பண்ணோம் அப்படின்றீங்களா? புரியலடா எனக்கு உண்மையிலே. உண்மையிலே உங்களை பார்த்து சிரிக்கிறதா இல்லை பாவப்படுறதா பரிதாபப்படுறதா அப்படின்னு புரியல. ஆனால் சீமானை விட ரொம்ப மோசமாக மாறிட்டு வருகிறா நீங்க. என்ன பார்த்து கேனையும் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்க போய் தானே அனுப்புறாங்க. விஜய் பண்றது ஒரு அற்பத்தனமான அரசியல். உண்மையிலே திமுக வந்து களத்தில் எதிர்கொள்றது நாம் தமிழர் கட்சி. களத்தில் வந்து திமுக அம்பலப்படுத்துறது நாம் தமிழர் கட்சி. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. திமுக நோக்கி கேள்வி எழுப்பினப்ப அவன் பாஜக பி டீம்னா, அதே போல தாவேக்கா நோக்கி கேள்வி எழுப்பினா அவன் என்ன சொல்றான்? திமுக பி டீம்ங்கிறான்.
இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்தது கிடையாது. இல்ல ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லும் போது ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்காம திரு இடுமானம் கார்த்தி அவர்கள் வெளியில தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் கேக்குறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. 2012 டிசம்பர் 15 இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2025 இந்த இவ்வளவு நாள் நான் பொதுக்கூட்டங்கள்ல பேசி வர்றேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இவ்வளவு புரிதல் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இப்ப மேடை ஏறணும்னு திரு சீமான் அவர்கள் அணில்கள் பத்தி பேசுறாரு. இல்ல அது அங்க வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழ இருந்து வந்துட்டு அணில் ஒயரை கட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள? அவங்கதான் எதிரி, இப்ப அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்கிறதா அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டா இருக்கு. யார் சொல்றா? தொடர்ந்து எல்லாரும் நாங்க பாக்குறோம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. எடுங்க உங்களோட யூடியூப் சேனல் எடுங்க, ஒரு கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. திரு சாட்டை திருமணோட யூடியூப் சேனல் எடுங்க, கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரி. அது என்ன, அவருடைய ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் வந்து நீங்க வந்து விமர்சனம் ஆக்குறீங்க. அடக்குமுறைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்க. காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொன்னது வந்துட்டு தவறு இல்லையா? தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள். காமராஜர் அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து 1975. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு தலைவனுக்கான எந்த தகுதியும் அற்றவங்க அடிப்படையில் எழுதி படிக்கவே பிழையாதுன்னு சொல்றோம். திரு சீமான் அவர்கள் நல்ல பேச்சாளர். அவர் வந்து காமராஜர் அண்ணாவை பத்தி பேசுறது சரி, அது சரி தப்பு இல்ல, ஒரு தகவல் பிழை நாங்க திருத்திக்கிறோம். நீங்களும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நீங்க ரொம்ப 19 ரூபாய் தான் இருக்கீங்க. நீங்க விஜயை காப்பாத்தணும், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நான் ஏன் காப்பாத்தணும்? எதுக்குடா அந்த பொழப்பு? அடிப்படையே பிள்ளையா இருக்குங்க. ஒரு என்ன சொல்றது, எதுவுமே இல்லாத ஒரு மூடர் கூட்டமா கட்சியே வச்சிருக்காரு. எல்லாரும் திரு சீமான் ஆகிற முடியுமா? கட்சியில வந்து கடைகோடி தொண்டன் சரியில்லைன்னா பரவாயில்ல, தலைமை முதல் தொண்டை வரைக்கும் ஒருத்தன் விளங்கலையே. அதுதான் நான் கேக்குறேன், எல்லாரும் திரு சீமான் ஆகிற முடியுமா? இப்பதான் வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் அவங்க வந்து மக்களை ஏமாத்தி ஆட்சி அமைக்க போறாங்கன்னு ஏன் அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இது? பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. அவர் சொன்னா மட்டும் ஏன் பொங்கி வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் பொங்கவே இல்லை, அதுதான் சொல்றேன். கார்த்தி, என்னோட நான் சொல்றதை நீங்க உள்வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம் தான். நீங்க அடக்குமுறையை சொல்றீங்கன்னா அவரோட அடக்குமுறையை சொல்றாரு. அவருக்கு வந்து கேமரா வெளிச்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஏன் சார் இப்படி செய்யறீங்க? இல்ல, நீங்க உங்களுக்கு எது டிஆர்பியோ அதை நோக்கி போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தொடர்ந்து சீமான் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. நன்றி. வரட்டா மாமே.